அம்மா ரொம்ப நாளா ஃபாலோவர்ஸ் ரெசிபி கேட்டுட்டே இருக்காங்க. என்னதான் செய்ய போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு தான் வைக்க போறேன். அதோட ரெசிபியை தான் இப்போ பார்க்க போறீங்க. வாங்க என்ன செய்யறேன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. மசாலாவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவு மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கடைசியாக பொரிஞ்ச பிறகு போட்டுக்கலாம். இப்போ தேவையில்லை. இதுதான் இந்த சிக்கன் குழம்புக்கு ஒரு சூப்பரான ஒரு மசாலா. இப்போ மசாலாலாம் நல்லா பொரிஞ்சு வச்சு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். நான் வந்து இந்த குழம்புக்கு 4 பெரிய வெங்காயம், 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்தேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இப்போ வதக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டிருக்கேன். குழம்புக்காக தனியாக வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது வந்து தாளிக்க வச்சுக்கலாம். இப்போ மசாலாலாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் போட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 கிராம் அளவு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம பட்டை லவங்கெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இதுவும் நல்லா கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட முடியும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு போட போகிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போயாச்சு. நல்லா வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வதங்கியாச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கிறேன். நான் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து 1 தக்காளி தான் போட்டேன். அதாவது 2 வெங்காயம் 1 தக்காளி மசாலாவுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு லேசாக கல் உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா தொக்கா வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி பாருங்க இந்த மாதிரி தொக்கா வந்து வதங்கியாச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் கரம் மசாலா போட்டிருக்கேன். அதையும் நல்லா இப்படி வதக்கி விட்டுருங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நம்ம மிளகு வந்து நிறைய 1 ஸ்பூன் அளவு மிளகு போட்டிருக்கேன். அதனால் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போடுறேன். இதையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து மசாலாலாம் நல்லா வந்து கலந்து நல்லா சூப்பராக ஒரு வாசனை வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து அலசி வச்சிருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. கொஞ்சம் காரம் நல்லா இறங்குற வரைக்கும். சிக்கன் வந்து மசாலா நல்லா ஊறிச்சு சிக்கனில். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா இந்த ஜாரை வந்து நல்லா கழுவிட்டு இதையும் அந்த தண்ணியும் அதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு தான் நான் போட போகிறேன். இன்னைக்கு எனக்கு பழக்கமே இல்லை கல் உப்பு போட்டு. இருந்தாலும் கொஞ்சமாக போட்டுருக்கலாம். பத்தலைனா கூட நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இன்னும் ஒரு 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 நிமிஷம் வந்து நம்ம வந்து மூடி வச்சு இறக்கி விடலாம். இது வந்து கிளறி விடுறதுக்காக தான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணேன். இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மல்லித்தலையை தூவி அப்படியே இறக்கிட வேண்டியது தான். சிக்கன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக வைக்கல நான். ஏன்னா கோல்டுக்கெலாம் வந்து நிறைய தலை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மிளகுத்தூளெல்லாம் நல்லா தூக்கலாக போட்டு ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் வேற பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன், அதில் மாற்றிக்கலாம். சுவையான சிக்கன் குழம்பு தயாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. நன்றி.